அனைவருக்கும் வணக்கம். இது வண்ணத்தமிழ் டிஎன்பிஎஸ்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 எக்ஸாம் எழுதின தேர்வர்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்னென்னா, நம்ம தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா 5% வந்து தேர்ச்சி மதிப்பெண் வந்து குறைச்சிருக்காங்க. குறைச்சி வந்து தமிழக அரசானது அரசாணை வெளியிட்டிருக்காங்க. வாங்க இந்த வீடியோவில் இது புள்ள பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்த்துடலாம். நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து ஆசிரியர் தகுதி பெறணும்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் வந்து தேர்ச்சி அடைஞ்சால் தான் நம்ம வந்து அடுத்த எக்ஸாம் எழுதி நம்ம வந்து ஆசிரியர் தேர்வு நம்ம வந்து செலக்ட் ஆகி நம்ம இது ஆசிரியர் பணிக்கு நம்ம போக முடியும். இதில் வந்து எக்ஸாம் வந்து ஏற்கனவே நடந்து முடிஞ்சது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு வந்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இந்த அரசாணைப்படி வந்து பார்த்திங்கன்னா, எந்தெந்த கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். தேர்ச்சி மதிப்பெண்ணாக வாங்க. டெட் பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு தகுதி தேர்வானது வந்து தேர்ச்சி மதிப்பெண் வந்து 5% குறைத்து தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க அரசாணை. இதை பொறுத்த வரைக்கும் பொதுப்பிரிவு வந்து தேர்ச்சி மதிப்பெண் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அதாவது அவங்க வந்து 60% மார்க் எடுத்தால் மட்டும்தான் தேர்ச்சி வந்து அடைஞ்சதாக எடுத்துக்கொள்ளப்படும். அதே மற்ற பிரிவினர் பொறுத்த வரைக்கும் எம்பிசி பிசி பொறுத்த வரைக்கும் 55% வந்து இருந்தால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 55% இருந்து 50% குறைச்சிட்டாங்க. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி 50% வந்து இருந்தது. அதுலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 50% குறைச்சிட்டாங்க. சரி, இதை பொறுத்த வரைக்கும் பட்டியல மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பட்டியல பிரிவுக்கு பொறுத்த வரைக்கும் தேர்ச்சி மதிப்பெண் வந்து 40% குறைச்சிருக்காங்க. அப்போ ஏற்கனவே வந்து இந்த அரசாணைப்படி வந்து அந்த 5% குறைக்கும்போது எல்லாருக்கும் கூடிய கட் ஆஃபும் மாறும். அப்போ எவ்வளோ மார்க் எடுத்தால் வந்து நம்ம வந்து டெட் எக்ஸாமில் வந்து நம்ம பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அடுத்த பக்கம் பார்க்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் மதிப்பெண் எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்னா, ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் 60% தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவங்க 60% மார்க் கம்பல்சரி எடுத்தால் மட்டும் தான் அது வந்து தேர்ச்சி எடுத்துக்க முடியும். அதே பிசி எம்பிசி பொறுத்த வரைக்கும் 50% மார்க் எடுத்துருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க தேர்ச்சி அடைந்து எடுத்துக்க முடியும். அதேமாதிரி எஸ்சி எஸ்டி பிரிவினை பொறுத்த வரைக்கும் 40% மார்க் எடுத்தால் மட்டும் தான் தேர்ச்சி அடைந்து எடுத்துக்க முடியும். சரி, அப்போ இவங்க பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்க. அப்போ எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், பிசி எம்பிசி பொறுத்த வரைக்கும் 75 மார்க் எடுத்திருந்தால் தான் தேர்ச்சி அடைஞ்சிருந்தால் நம்ம வந்து எடுத்துக்க முடியும், கன்சிடர் பண்ண முடியும். ஓகேங்களா. அவங்க சொன்னக்கூடிய 50%ன்றது எவ்வளோங்க, 75 மார்க்குன்றது தான் 50%. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், எஸ்சி எஸ்டி இவங்களை பொறுத்தவரைக்கும் 40% சொல்கிறாங்க. அப்போ 40%ன்றது பார்த்திங்கன்னா 60 கொஷின் வந்து 60 மார்க் எடுத்தனா தான் நம்ம வந்து தேர்ச்சி அடைந்தால் எடுத்துக்க முடியும். இந்த 40%. அதே வந்து ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் 60% சொல்லிட்டாங்க. 60% போது எந்த ஒரு மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எந்த ஒரு மாற்றம் இல்லைன்னா என்ன அர்த்தங்க, 90 மார்க் ஆஸ் யூசுவலாக என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து மார்க் வருதுங்க. ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.